தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அல்கோ ட்ரேடிங்கை பற்றி A to Z நம்ம பார்க்க போகிறோம். இது வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு கோர்ஸ். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம வீடியோ ஃபார்மில் இதை நம்ம வெளியிடுறோம். அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அல்கோ ட்ரேடிங்கோட பேசிக்ஸு, எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம லைவில் டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி A to Z நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த்தான வீடியோ, பட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கை பத்தி A to Z நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் யாரோட உதவியும் இல்லாமலே செல்ஃபா உங்களால அல்கோ ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும், நாலேஜும் கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம 6 சாப்டரா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்னா என்ன, அதோட பேசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். சாப்டர் 2ல பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது, அதற்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாவது சாப்டர்ல எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்றது, அது ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், இல்ல ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியஸா இருக்கலாம். எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை அல்கோல கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சாப்டர் 4ல கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சாப்டர் 5ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்மளோட புரோக்கரோட கனெக்ட் பண்ணி எப்படி லைவ் ட்ரேடிங் பண்றதுங்கிறத பார்க்கலாம். லாஸ்டா சாப்டர் 6ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கடந்த 2-3 வருடங்களா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த அல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. நீங்க ட்ரேடர்ல ஒரு 10 பேரை கேட்டீங்க அப்படின்னா அதுல 6லேருந்து 7 பேர் வந்து நான் இப்போ அல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த அல்கோ ட்ரேடிங் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு இப்போ ட்ரேடர்ஸ் மத்தியில. இத இன்னும் ஒரு சில பேர் ரோபோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோபோ ட்ரேடிங், அல்கோ ட்ரேடிங் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அல்காரிதமிக் ட்ரேடிங், இதை தான் ஷார்ட்டா அல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இத எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவா ட்ரேடிங்கை நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒன்னு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம ஒரு பொசிஷனை பையோ இல்ல செல்லோ பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பையோ செல்லோ பண்ணலாம். இது 2 வழியா தான் இப்போ நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நான் எதை சொல்றேன், ORB ஸ்ட்ராட்டஜி, OHLC, NR7, NR4, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பர்சனலா மார்க்கெட்டை எப்படி அப்சர்வ் பண்றாங்களோ அதை வச்சு அவங்கவுங்க ஒரு ஓனா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். இண்டிகேட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இண்டிகேட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி இருக்கும். உதாரணத்துக்கு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், ஸ்டோகஸ்டிக், இந்த மாதிரி மார்க்கெட்ல எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பை அண்ட் செல் சிக்னல்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை எடுத்துப்போம். சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணோன்னே என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து மேலே போனுச்சு அப்படின்னா பை சிக்னல் கொடுக்கும். அப்ப நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா அது வந்து செல் சிக்னல் கொடுக்கும். அப்ப நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வித்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசா வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் வந்து அங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுதான் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இப்போ நீங்க இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சார்ட் ஓபன் பண்ணிட்டு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணிட்டு எப்பெல்லாம் பை சிக்னல் கொடுக்குது நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவரை நம்ம மானிட்டரை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மானிட்டர்ல வந்து பை சிக்னல் கொடுத்த உடனே நம்ம புரோக்கர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவோம். இப்படிதான் வந்து நீங்களும் பண்றீங்க, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதையே நீங்க அல்கோ ட்ரேடிங்ல பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டை அல்கோ வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு நீங்க எத்தனை குவாண்டிட்டி வந்து பை பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை சிக்னல் கொடுக்குதோ நீங்க என்ட்ரு பண்ண குவாண்டிட்டி அத்தனை குவாண்டிட்டியை வந்து உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த அல்கோ வெப்சைட் வந்து பை பண்ணி கொடுத்துரும். அதே போல சூப்பர் ட்ரெண்ட் வந்து செல் சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா வாங்கி வச்சிருக்கத செல் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துரும். நீங்க மானிட்டரை வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க அல்கோ ட்ரேடிங் கமாண்ட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா பை பண்ணி ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணி கொடுத்துரும். நீங்க இடையில ஸ்டாப் லாஸும் நீங்க போட்டுக்கலாம், ப்ராஃபிட்டும் புக் பண்ணிக்கலாம். இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பதிலா உங்களோட அசிஸ்டன்ட் ஒரு ஆள் இருந்து உங்களுக்காக ட்ரேட் பண்ணி கொடுக்கிறது. நீங்க அசிஸ்டன்ட்ட சொல்லிருவீங்க இந்த கிரைட்டீரியா மீட் ஆனிச்சு அப்படின்னா பை பண்ணிரு, இத பை
பண்ண அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் லாஸ் போடு, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டார்கெட் வச்சிரு அப்படி நீங்க அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்காக ட்ரேட் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த அசிஸ்டன்ட் வேற யாரும் கிடையாது, அதுதான் ப்ரோக்ராம், அதுதான் வந்து அல்கோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இப்போ நமக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்ப அந்த அசிஸ்டன்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு எதுவும் ப்ரோக்ராமிங் நாலேஜ் எதுவும் தேவையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். கிடையவே கிடையாது. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா பைத்தான், C++, ஜாவா இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவைப்பட்டது. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ரோக்ராமிங் நாலேஜ், உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லைனாலும் நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா இப்போ கூகுள்ல ஒரு பிளாக்கிங் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை கிடையாது. ஏன்னா பிளாக்கர், வேர்ட்பிரஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்க அந்த வெப்சைட்ல போய் லாகின் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களாவே செல்ஃபா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். சேம் இதே போல தான் நீங்க அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையில்லை. நிறைய அல்கோ வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி டீடைல்ஸ் நீங்க என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி டீடைல்ஸ் அப்படிங்கறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா எந்த ஸ்டாக்கை நீங்க பை பண்ண போறீங்க, எந்த டைம்ல வந்து பை பண்ண போறீங்க, என்ன பிரைஸ், அதுக்கு டார்கெட்டா எவ்வளவு போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் எவ்வளவு போடுறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க என்ட்ரு பண்ண டீடைல்ஸ் அந்த கிரைட்டீரியா மீட் ஆன உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிட்டு பை ஆயிரும். பை ஆயிட்டு அதுவே ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். சோ கேட்கும் போது ஏதோ பெரிய காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல எப்படி நம்ம அல்கோ வெப்சைட் வந்து லாகின் பண்றது, எப்படி நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்றது, புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏன் நிறைய பேர் இந்த அல்கோ ட்ரேடிங் பக்கம் ஃபோக்கஸ் பண்றாங்க, ஏன் இப்போ நிறைய பேர் அல்கோ ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெயினா 3 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்ல ஹியூமன் எமோஷன்ஸ் கிடையவே கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஷேரை வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, டார்கெட் வந்து ஒரு 110 ரூபாய் போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 95 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ 100 ரூபாயிலேருந்து 105 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்காங்க. உங்களோட மைண்ட்ல என்ன தோணும், ஐயோ அந்த ஸ்டாக் வந்து 105 ரூபாயிலேருந்து திரும்ப கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 106லயோ இல்ல 105லயோ வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவீங்க. பட் நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து மேல போகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து டார்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாப் லாஸ். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 96, 97, 95 கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐயோ இது இதுக்கு மேல இன்னமும் கீழே போயிருமோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அவசரப்பட்டு விட்டுருவீங்க. பட் ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்காது. சோ இந்த மாதிரியான ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து இங்க அல்கோ ட்ரேடிங்ல கிடையாது. ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ராட்டஜி டீடைல்ஸ் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்காரிதமே பாத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா பை ஆயிரும், ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே போட்டுரும். அது ஹிட் ஆனா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா அது வித்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஹை அக்யூரசி அண்ட் ஸ்பீட். இப்போ நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இப்போ சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட புரோக்கர் டெர்மினலை ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட நேமை போட்டு இத்தனை குவான்டிட்டின்னு பை ஆகிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா 1-2 நிமிஷம் ஆயிரும். பட் அல்கோ ட்ரேடிங் அப்படி கிடையாது. சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை பண்ணி கொடுத்துரும். சோ அந்த அளவுக்கு வந்து ஹை அக்யூரசி அண்ட் ஸ்பீட் வந்து அல்கோ ட்ரேடிங்ல இருக்கு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்க நம்ம அல்கோ ட்ரேடிங்னு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, யாரெல்லாம் இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இந்த அல்கோ ட்ரேடிங் சூட் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். பட் மெயினா பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 9 to 5 ஜாப் போறவங்க ஆனா ட்ரேடிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பட் ஆனா உங்களுக்கு டைம் கிடைக்காது. அந்த மாதிரி பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அல்கோ செட்டப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே அதுவே ஆட்டோமேட்டிக்கா பை அண்ட் செல் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவசரப்பட்டு வித்துருவாங்க, இல்ல லாஸ்ல வித்துருவாங்க, ப்ராஃபிட் டார்கெட் ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க பட் முன்னாடியே வித்துருவாங்க, ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாத பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் வந்து பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு அல்கோ ட்ரேடிங் பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இந்த அல்கோ ட்ரேடிங் பத்தி டீப்பா பார்க்கலாம். நான் யூஸ் பண்ற அல்கோ வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணுங்கிற நண்பர்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க.
அல்கோ ட்ரேடிங் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இந்தியாவில் இப்போ நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதுல புரோக்கரேஜ் எங்க கம்மியா இருக்கோ அதே போல குவாலிட்டி எங்க அதிகமா இருக்கோ அதுல பார்த்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அல்கோ ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஐ கீ வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியும். சோ நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்க புரோக்கர் பாத்தீங்க அப்படின்னா ஏபிஐ சப்போர்ட் பண்ற புரோக்கரா இருக்கணும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு அல்கோ சாஃப்ட்வேர் தேவை. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு மெத்தட். அதாவது நீங்க இப்ப நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, விண்டோஸா இருக்கட்டும் இல்ல iOS, அந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா வந்து நம்ம அல்கோ ட்ரேடிங் பண்ற மாதிரி மிந்தி இருந்தது. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணாவோ இல்ல இன்டர்நெட் கட் ஆச்சுனாவோ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? சோ இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. இதுல அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. நீங்க ஒன்ஸ் அல்கோ வெப்சைட்டை வந்து வெப் பேஸ்டு நீங்க லாகின் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் கட் ஆனாவோ இன்டர்நெட் கட் ஆனாவோ இல்ல நீங்க டெஸ்க்டாப்ல க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்தாவே அது பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். நான் எல்லாருக்கும் சஜஷன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதை வந்து மொபைல்லயும் உங்களால லாகின் பண்ணிக்க முடியும், டெஸ்க்டாப்லயும் லாகின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வெப் பேஸ்டு அல்கோ பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் நிறைய வந்துருச்சு. அதுல நான் யூஸ் பண்ற அல்கோ பிளாட்ஃபார்மோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதை நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். மெயினா பாத்தீங்க அப்படின்னா இது காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அட் த சேம் டைம் பிகினர்ஸ் எல்லாருமே அல்கோ பத்தி என்னன்னே தெரியாதவங்க இப்பதான் அல்கோ ட்ரேடிங் கத்துக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீட் அண்ட் கிளீனா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் இருக்கு, என்கிட்ட ஒரு அல்கோ வெப்சைட்டும் இருக்கு. இது ரெண்டையும் நான் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் முந்தி சொன்னேன் இல்லையா ஏபிஐ கீ அப்படின்னு. ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். நீங்க உங்களோட ஸ்டாக் புரோக்கர் கிட்ட ஏபிஐ கீ வாங்கி அந்த ஏபிஐ கீயை இந்த அல்கோ வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அல்கோ ட்ரேடிங் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த அல்கோ வெப்சைட்ல நம்ம எப்படி சைன் அப் பண்றது, அதாவது நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட புரோக்கரை இந்த அல்கோ வெப்சைட்டோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம லைவா பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்திருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஷோ ஆகும். இதை நீங்க டெஸ்க்டாப்லயும் பண்ணலாம், இல்ல இந்த வீடியோ நான் மொபைல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணியும் நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த வெப்சைட் வந்த உடனே இங்க ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் அப்படின்னு இருக்கும் சைன் அப்ல. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுது. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஹேவ் ஏ ரெஃபரல் கோட் அப்படிங்கிற இடத்துல OPQKTN அப்படிங்கிற கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 பேக் டெஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை 25 தடவை நீங்கள் ஃப்ரீயாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். கெட் 25 ஃப்ரீ பேக் டெஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஆமாங்க, இந்த வெப்சைட்டை யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த வெப்சைட்டை லாகின் பண்ண உடனே இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஹாய்னு போட்டு இங்க ATT அல்கோ ட்ரேடிங் தமிழ்னு இங்க ஷோ ஆகுது. இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட் பண்ண முடியும். பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண முடியும். ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேன்னு பட்டுச்சு அப்படின்னா நம்மளால லைவ் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மூணுமே இந்த வெப்சைட்ல நம்மளால பண்ணலாம். அதை இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் ஷார்ட்ஸு, கிரீக்ஸு, ஐவி போன்ற எல்லாமே இங்கே நம்ம அனலைஸ் பண்ணலாம். சிக்னல்ஸ், அதாவது ட்ரேட் வியூ, சார்ட்லிங்லேருந்து சிக்னல்ஸ் எடுத்து அதை வந்து உங்கள் புரோக்கரில் கனெக்ட் பண்ணி நம்மளால் அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டேட்டாவும் இந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றொன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸில் பேக் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா நீங்க அந்த OPQKTN அப்படிங்கிற கோடை என்ட்ரு பண்ணதுனால. ஓகேங்களா? இந்த கீழே உள்ள கிரெடிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க லைவ் ட்ரேடிங் பண்றதுக்கு கிரெடிட்ஸ் வந்து நீங்க பை பண்ணணும்.
அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்ஸ் இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டாக் புரோக்கரை இந்த அல்கோ வெப்சைட்டோட நம்ம கனெக்ட் பண்ணணும். அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இங்கே புரோக்கர் செட்டப் அப்படின்னு இங்கே ஷோ ஆகும். அப்படி இல்லைனா உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4வது ஆப்ஷனாக புரோக்கர் செட்டப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறையா புரோக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 20+ புரோக்கர் லிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் என்ன புரோக்கர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த புரோக்கரோட ஏபிஐ கீ வச்சு இங்கே கனெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த ஏஞ்சல் ஒன் இருக்கு இல்லையா, இப்போ ஏஞ்சல் ஒன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நேராக கர்சரை கொண்டு போனீங்கன்னா செட்டப்னு இருக்கும். செட்டப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏஞ்சல் ஒன்னோட ஏபிஐ கீ கேட்கும். ஏபிஐ கீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் வந்து ஆட் ஆயிரும். இந்த ஏபிஐக்கு நம்ம யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா உங்களோட புரோக்கரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மொபைல் மூலியமாவோ இல்லை இமெயில் மூலியமாவோ காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒவ்வொரு புரோக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்குனே தனி வெப்சைட் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த புரோக்கரோட க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஏபிஐ கீ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே உள்ள ஏபிஐ கீயை காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன்றும் இந்த வெப்சைட்டும் வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? கனெக்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் 2 புரோக்கர் வந்து சாம்பிளுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஷோ ஆகும். இதெல்லாமே நான் இன்னும் செட்டப் பண்ணலை. நீங்கள் என்ன புரோக்கர்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த புரோக்கரை வந்து இங்கே செட்டப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு விதமாக இந்த ஏபிஐ கீ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஏஞ்சல் ஒன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், தென் ஃபின்வேசியா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட யூசர் ஐடியை ஏபிஐ கீ ஆக்ட் ஆகும். ஒரு சில புரோக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ கீயும் நம்ம போடணும், சீக்ரெட் கீயும் போடணும். ரெண்டும் போட்டால் தான் கனெக்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கு புரோக்கர் கிட்ட இருந்து எப்படி ஏபிஐ கீ வாங்கணும் தெரில அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற புரோக்கரோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த புரோக்கர் கிட்ட இருந்து எப்படி ஏபிஐ கீ வாங்கணும் அப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை, ஒரு அல்கோ வெப்சைட் தேவை. டிமேட் அக்கௌண்ட்டும் நீங்க ஓபன் பண்ணிருப்பீங்க, அல்கோ அக்கௌண்ட்டும் இப்போ ஓபன் பண்ணிருப்பீங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட புரோக்கரை கொண்டாந்து அல்கோ வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுவரையும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம புரோக்கரை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்றது அப்படிங்கறத அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அல்கோ டெஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு அல்கோ டெஸ்ட்டில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் கிரியேட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுற இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை ஆட் நியூவை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். ஆர் வந்து இந்த ப்ளூ கலரில் ஷோ ஆகுது இல்லையா கிரியேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு, அதை கிளிக் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுற இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? உள்ளே போயிடலாம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் அப்படின்னு ஷோ ஆகும். நம்ம இங்கே கிரியேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணி பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்மளால் செக் பண்ண முடியும். கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது அல்கோலியே பேப்பர் ட்ரேட் நம்ம பண்ணலாம். அதே போல் வந்து ஒன்ஸ் பேப்பர் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ட்ரேடும் நம்ம இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செலக்ட் இண்டெக்ஸில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டியில் நம்மளால் அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியும். அதாவது அல்கோ ஸ்ட்ராட்டஜி நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், இந்த இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அல்கோ ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட், லைவ் டெஸ்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் எந்த இண்டெக்ஸுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இண்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ், நம்ம பெரும்பாலான பேர் கேஷில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். இன்னொன்று சில பேர் வந்து ஃபியூச்சரில் பண்ணுவாங்க, பட் அது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். கேஷுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அண்டர்லைங் ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ட்ரி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி டைப். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்ட்ராடேயில் அல்கோ ட்ரேடிங் பண்ண முடியும். பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய பை டுடே செல் டுமாரோ, அதுலேயும் உங்களால் அல்கோ ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி லைவுக்கு கொண்டு போக முடியும். ஆர் நீங்கள் பொசிஷ்னலாக அல்கோ ட்ரேடிங் பண்ணுறா இருந்தாலும் பொசிஷ்னல் ஸ்ட்ராட்டஜியும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ்டி பொசிஷ்னல்லாம் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே நம்ம இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். அதனால நான் இன்ட்ராடே நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அது ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது செலக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து கீழே வந்து என்ட்ரி டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:15க்கு ஓப்பன் ஆகும். ஸோ 9:15லேருந்து ஈவினிங் 3:30 வரையும் மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 9:30ல் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 9:30 அப்படின்னு இங்கே செலக்ட் பண்ணலாம். எக்ஸிட் டைம் வந்து 3:10 இருக்குது. ஆர் வந்து 3 o'clock க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து ஈவினிங் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2:30க்கு வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி, ஏஎம்க்கு பதிலாக வந்து என்னென்னா பிஎம் 2:30க்கு என்ட்ரி ஆகிட்டு ஈவினிங் வந்து 3 o'clock அந்த அரை மணி நேரம் கூட நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு தான் உங்களோட விருப்பம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஆல்ரெடி மேனுவலாக பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மேனுவலாக நீங்கள் எந்த டைம் என்ட்ரி எடுக்கிறீங்க, எந்த டைம் நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ட்ரி டைம், எக்ஸிட் டைம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா லெக் வைஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறதுல பார்ஷியல், கம்ப்ளீட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து 100 ரூபாய் உள்ள ப்ரீமியம் உள்ளதை ஒன்று பை பண்ணுறீங்க. அதை வந்து இப்போ 2 கால் சைடும் பை பண்ணுறீங்க, புட் சைடும் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏடிஎம், அதாவது வந்து இதை வந்து லாங் ஸ்டாடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டார்கெட் வந்து 110 போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 95 போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு வந்து டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த லெக்கு மட்டும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா பார்ஷியல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு, ஏதாவது ஒரு லெக் சைடு வந்து ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ ஹிட் ஆச்சு அப்படின்னா ஹோல் ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகணும், ஹோல் ஸ்ட்ராட்டஜியும் வந்து க்ளோஸ் ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லாங் ஸ்ட்ராடில் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏடிஎம் நான் எடுத்துக்கிறேன். ஏடிஎம் வந்து புட் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 ரூபாய் உள்ள ப்ரீமியம் வந்து நான் பை பண்ணுறேன். அதே போல் கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ப்ரீமியம் உள்ளதை நான் பை பண்ணுறேன். இதுக்கு டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 120 நான் போடுறேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே போல் புட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இது கால் சைடு, அதான் நான் சிஇ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இது புட் சைடு, அதனால் இதை வந்து பிஇ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சேம் இதுக்கும் நான் 120 வந்து டார்கெட் போடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்னோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா ஏதாவது ஒரு பக்கம் நல்லா ஹியூஜ் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், ஏதாவது ஒரு பக்கம் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது 1:2 ரேஷியோவில் போடுறேன். ஓகேங்களா? சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை வந்து லாங் ஸ்ட்ராடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே நம்ம இந்த கேஸ் வருவோம். ஸ்கொயர் ஆஃப் வந்து பார்ஷியல், கம்ப்ளீட் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வந்து புட் சைடோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி புட் சைடோட ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம பார்ஷியலில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கால் சைடு வந்து ஓப்பனாகவே இருக்கும், டார்கெட் ஹிட் ஆகிற வரையும் நமக்கு ஓப்பனாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக இந்த ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அதாவது ஏதாவது ஒரு பக்கம் டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த லெக்கு மட்டும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா பார்ஷியல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ ஹிட் ஆச்சு அப்படின்னா ஹோல் ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகணும், க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னா கம்ப்ளீட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட கேஸ், இந்த கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்ஷியல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ட்ரையல் எஸ்எல் டு பிரேக் ஈவன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. உதாரணத்துக்கு இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா புட் சைடோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் இன்னொன்று இருக்குது இல்லையா, நம்ம காலோட ஸ்டாப் லாஸ். இதோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம 90 ரூபா போட்டிருக்கோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஈவன் ஆகி நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் லாஸை வந்து 100க்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் ப்ரைஸ். நம்ம என்ன ப்ரைஸுக்கு பை பண்ணுறோமோ அந்த ப்ரைஸுக்கு வந்து அதர் லெக்கோட ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணுறது, அதுதான் இங்கே கேட்டிருக்கு. ஓகேங்களா. ட்ரையல் ஸ்டாப் லாஸ் டு பிரேக் ஈவன் ப்ரைஸ். ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் உள்ளதோட ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவன் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி ப்ரைஸ்க்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லாஸை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து 9:30க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 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 அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஒரு பக்கம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப 9:30க்கு வந்து திரும்ப இதே ஸ்ட்ராட்டஜி 100 ரூபா ப்ரீமியம் எங்கே இருக்கோ அங்கே உள்ள காலையும் புட்டையும் பை பண்ண அப்படின்னு நம்ம ரீஎன்ட்ரி வந்து எடுக்க வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் நம்ம ரீஎன்ட்ரி எடுக்க வைக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு 3 o'clock அப்புறம் இனிமேல் ரீஎன்ட்ரி வேண்டாம், ஒரு 10:30லேருந்து மார்க்கெட் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து 9:30க்கு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா 9:30லேருந்து 12 o'clockக்குள்ளே அது ரீஎன்ட்ரி வந்து எடுத்துக்கட்டும். 12 o'clockக்கு மேலே நமக்கு ரீஎன்ட்ரி வேணாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எந்த டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஎன்ட்ரி வேண்டாமோ அந்த டைமை இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரீஎன்ட்ரி வேண்டாம். 12 மணிக்குள்ளே நான் இந்த லெக்கில் எங்கேயாவது ரீஎன்ட்ரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது ரீஎன்ட்ரி எடுக்கட்டும், இந்த ஸ்ட்ராட்டஜி திரும்ப வந்து ரீஎன்ட்ரி எடுக்கட்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஓகேங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேல்பர் மாதிரி பண்ணுவாங்க, ஸ்கேல்பிங் மாதிரி. அதாவது டக்குன்னு ஒரு 15 minutes 20 minutesக்குள்ளேயே ட்ரேடு வந்து முடிச்சிருவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப அவங்களுக்கு ட்ரேடு எடுக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் மீட் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ட்ரேட் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீஎன்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டிங்ஸ் பார்த்துட்டோம், என்ட்ரி செட்டிங்ஸ் பார்த்துட்டோம், லெக் வைஸ் செட்டிங்ஸும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து லெக் பில்டர், இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதுக்கான கோர் பிளேஸ். ஓகேங்களா. செலக்ட் இன் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சராக ஆப்ஷன்ஸாக நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறோம். எத்தனை லாட் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, 1 லாட்டா 2 லாட்டா அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ 1 லாட் பண்ணிங்க அப்படின்னா 1ன்னு என்ட்ரு பண்ணுங்கள், 2 லாட் பண்ணிங்கன்னா 2, இல்லைனா 3 லாட் இல்லை 5 லாட், உங்களுக்கு என்ன விருப்பம், எத்தனை லாட் நீங்கள் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அத்தனை லாட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பொசிஷன்ஸில் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்களா ஆர் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னா பை மேலே கிளிக் பண்ணுங்கள், இல்லை செல் பண்ணுறீங்க அப்படின்னா செல் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆப்ஷன் டைப், இப்போ வந்து கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ண விரும்புகிறீங்களா ஆர் வந்து செல் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை புட் ஆப்ஷனை செல் பண்ண விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத கேட்குது. ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜினே வச்சுக்கோங்களேன், நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடில் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து எக்ஸ்பிரி, இப்போது இந்த வீக் கரண்ட் எக்ஸ்பிரியில் உள்ளதை நீங்கள் பை பண்ணணுமா ஆர் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி கான்ட்ராக்டை நீங்கள் வந்து பை பண்ண விரும்புகிறீங்களா, அதாவது செல் பண்ண விரும்புகிறீங்களா, ஆர் மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது இல்லையா, லாஸ்ட் வரும் இல்லையா, அந்த எக்ஸ்பிரியோட கான்ட்ராக்டில் நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குது. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி எக்ஸ்பிரியில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஒரு சில பேர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து லாங்கில் வந்து பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பேஸ்டு ஆன் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து. ஓகேங்களா. நான் வீக்லி எக்ஸ்பிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்ட்ரைக் க்ரைட்டேரியா அப்படின்ட்டு இருக்கும். செலக்ட் ஸ்ட்ரைக் க்ரைட்டேரியா அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் டைப் அப்படிங்கிறதுல ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் இது 3 இருக்கும்.
அதுக்கடுத்து ப்ரீமியம் ரேஞ்சுன்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து 50 ப்ரீமியம்லேருந்து 100 ப்ரீமியம் உள்ள கால் ஆப்ஷனை செல் பண்ணு அப்படின்னா ப்ரீமியம் ரேஞ்சுக்குள்ளே 50லேருந்து இங்கே 100 ப்ரீமியம்குள்ளே எங்கே இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா செல் ஆயிரும். எத்தனை மணிக்கு? 9:30க்கு வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா, இதை ஏஎம் நம்ம மாற்றிக்குவோம். 9:30க்கு வந்து செல் ஆயிரும். அந்த மாதிரி ப்ரீமியம் ரேஞ்சும் நம்ம பண்ணிக்கலாம். க்ளோசஸ்ட் ப்ரீமியம், இப்போ எனக்கு வந்து ஒரு 100 ரூபா கிட்ட உள்ள ப்ரீமியம் வந்து நம்ம வந்து செல் பண்ணு அப்படின்னா க்ளோசஸ்ட் ப்ரீமியம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 100 ரூபாய் என்ட்ரு பண்ணிட்டோம். 100 ரூபாய் பக்கத்தில் என்ன ப்ரீமியம் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். செல் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம செல்லிங் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு பையிங் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா இதை பையாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா 100 ரூபாய் ப்ரீமியம் பக்கத்துட்ட இருக்க என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அதுக்கு நேராக உள்ள ஸ்ட்ரைக்கை வந்து அது செலக்ட் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அதே போல் ப்ரீமியம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படின்னா 100 ரூபாய் ஆர் 100 ரூபாய்க்கு மேலே பக்கத்தில் என்ன ப்ரீமியம் இருக்கோ அதை வந்து நீ செல் பண்ணு அப்படின்னு கொடுத்துடலாம். அதே போல் ப்ரீமியம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 100 ரூபாய்க்கு கீழே பக்கத்தில் என்ன ப்ரீமியம் இருக்கோ அதை நீ செல் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 50 கொடுத்துக்கலாம், 100 கொடுத்துக்கலாம், 200 கொடுத்துக்கலாம், 300 கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ரீமியம் விருப்பப்படுறீங்களோ அந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டாடில் வித் அப்படின்னா இப்போது ஏடிஎம் இருக்கும். ஏடிஎம்னா அட் த மணி இருக்கும். அட் த மணியில் ஒரு அட் த மணிலேருந்து 0.5% வந்து மல்டிப்ளை ஸ்டாடில் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம கொடுக்கலாம். இந்த 0.5 வந்து 1ன்னு கொடுக்கலாம், ஆர் 2ன்னு கொடுக்கலாம், ஆர் 3ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஏடிஎம்லேருந்து இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே உள்ளதை நீ எடு, ஏடிஎம்லேருந்து இத்தனை பர்சன்டேஜுக்கு கீழே உள்ளதை எடு அப்படின்னு ஏடிஎம்மை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, பட் இது வந்து ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும், ரொம்ப பேசிக் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைக் டைப்பில் ஏடிஎம்மை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ என்எஸ்சியோட வெப்சைட் வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் போயிட்டு பேங்க் நிஃப்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் செயின் இல்லைனா ஆப்ஷன் டேபிள், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த மணி, ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இந்த சைடில் உள்ளது எல்லாமே கால் ஆப்ஷன், இந்த சைடில் உள்ளது எல்லாமே புட் ஆப்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம்மை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன, 43,800 அப்படிங்கிறது வந்து ஏடிஎம். இது வந்து அட் த மணி. டார்க்காக உள்ளது எல்லாமே இந்த மணி, வெள்ளை கலரில் உள்ளது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இப்போ ஏடிஎம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் 9:30க்கு வந்து ஏடிஎம் என்ன இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செல் பண்ணும். எனக்கு அப்படி வேண்டாம். ஏடிஎம்லேருந்து ஒரு இந்த மணி இங்கேருந்து இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 4-5 ஸ்ட்ரைக்குக்கு உள்ள, அதாவது இந்த மணியை வந்து நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏடிஎம் இருக்கு இல்லையா, ஏடிஎம்லேருந்து இந்த மணி 1 2 3ன்னு இருக்குது பாருங்கள். ஏடிஎம் ஐடிஎம் 1 2 3 4 5 அப்படின்னா இது அட் த மணி, இது எல்லாமே இந்த மணி. அப்போ ஐடி இந்த மணி ஐடிஎம் 1 ஐடிஎம் 2 ஐடிஎம் 3 ஐடிஎம் 4 ஐடிஎம் 5 ஐடிஎம் 6 இது பின்னாடி போயிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் பியூர் இந்த மணியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி. அதே போல் ஓடிஎம் அப்படின்னா இது ஓடிஎம். ஓகேங்களா, அவுட் ஆஃப் த மணி. அப்போது ஓடிஎம் 1 ஓடிஎம் 2 ஓடிஎம் 3 ஓடிஎம் 4 ஓடிஎம் 5 ஓடிஎம் 6. ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணணும் அப்படின்னா ஓடிஎம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ராடல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஏடிஎம் அட் த மணியில் உள்ள ஒரு காலை வந்து நம்ம செல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆட் லெக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெக் ஹாஷ் 1ன்னு போட்டு ஒரு லெக் வந்து நம்ம க்ரியேட் ஆயிரும். இப்போ இந்த லெக்குக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம போடணும். ஸோ இங்கே இப்போ டார்கெட் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்குது, அதான் நம்ம டார்கெட் போட போகிறோம். ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து நம்ம பாயிண்ட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஏடிஎம் வந்து இப்போ 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா டார்கெட் அது வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால கரைஞ்சிக்கிட்டே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இதை நான் பையின்னு மாற்றிக்கிறேன், பையிங் ஸ்ட்ராட்டஜினே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இங்கே பார்த்துக்கோம் 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 120 ரூபா வந்து டார்கெட் போடுறோம், 90 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். சேம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் இப்போ 100 ரூபா இருக்குது இல்லையா, இப்போது 20 பாயிண்ட்
அப்போது ஏடிஎம் வந்து இங்கே என்னவா இருக்கணும் அப்படின்னா 200 இருந்துச்சு அப்படின்னா 20 பாயிண்ட் வந்து நான் ப்ராஃபிட் வந்தோடனே எனக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுன்னு சொல்கிறேன். எனக்கு பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து டார்கெட்டை வந்து நம்ம போடலாம். ஆர் அண்டர்லைங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம அண்டர்லைங் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட்டு இல்லை பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடு. அப்போது இந்த ப்ரீமியமில் என்ன ரேஞ்ச் இருக்கோ, ப்ரீமியமில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நீ வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடு அப்படின்னு அண்டர்லைங்லேயும் நம்ம போடலாம். ஆர் வந்து பர்சன்டேஜ்லேயும் போடலாம். இப்போது ஏடிஎம் வந்து 100% இருக்குது, 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதாவது ஏடிஎம் இந்த 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வந்து 20% அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபாய் வரும். அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ்லேயும் போடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பர்சன்டேஜ்லேயும் போடலாம். ஆர் அண்டர்லைங் பர்சன்டேஜ், பேங்க் நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடு அப்படின்னு நம்ம அண்டர்லைங்கோட பர்சன்டேஜ்லேயும் நம்ம போடலாம். இப்போ நான் வெறும் பாயிண்டில் மட்டும் நான் போடுறேன். அடுத்து ஸ்டாப் லாஸ், சேம் அதே போல் ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே என்ன 10 பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஒரு 10 பாயிண்ட் வந்து நான் ஸ்டாப் லாஸை வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸை பாயிண்ட்லேயும் போடலாம். இல்லை பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பேங்க் நிஃப்டி இத்தனை பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுரு அப்படின்னு அண்டர்லைங்லேயும் போடலாம். ஆர் இந்த ப்ரீமியம் பர்சன்டேஜ்லேயும் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், அண்டர்லைங் பர்சன்டேஜ்லேயும் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த மாதிரி தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட், அதாவது 1:2 ரேஷியோவில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ட்ரையல் எஸ்எல். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரையல் எஸ்எல் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரீமியம் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கேஸ் வருவோம். இப்போ மார்க்கெட் வந்து இது வந்து லாங் ஸ்டாடல் நம்ம சொல்லிட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 90, டார்கெட் வந்து 120 நம்ம போடுறோம். இப்போது நமக்கு ஃபேவராக மார்க்கெட் போகுது, 100லேருந்து 102 மார்க்கெட் வந்து போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 90 ரூபாய் உள்ள ஸ்டாப் லாஸை 92 ரூபாய்க்கு நான் சேஞ்ச் பண்ணலாம். அதே போல் மார்க்கெட் வந்து 104 ரூபாய் போணுச்சு அப்படின்னா நமக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு, ப்ராஃபிட், மார்க்கெட் மேலே போக போக நம்ம ப்ராஃபிட். அப்போது இங்கே 92 ரூபாய் உள்ளதை 94 ரூபாயெலாம் நம்ம கம்மி பண்ணலாம். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அந்த ஆர்டர் வந்து புரோக்கர் சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா புரோக்கருமே இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஒரு சில புரோக்கர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்கோவில் நம்ம பண்ணலாம். இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவராக போக போக ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகிட்டே வரும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போது பாயிண்ட்ஸில் தான் நம்ம இங்கே எல்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது பாயிண்ட்ஸ்லையும் போடலாம், பர்சன்டேஜ்லையும் போடலாம். இப்போது மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவராக வந்து 4 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து 2 பாயிண்ட் கம்மி பண்ணிடு. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் 100லேருந்து 104 போணுச்சு அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 90லேருந்து 92க்கு வந்துடும். இப்போ 104லேருந்து 108 போணுச்சு அப்படின்னா 92லேருந்து 94 வந்துடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். 2 பாயிண்ட் நமக்கு ஃபேவராக போணுச்சு அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிடு, கம்மி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்டும் பண்ணலாம். இல்லை எனக்கு 1 பாயிண்ட் பண்ணுறா இருந்தாலும் 1 பாயிண்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து மேனுவலாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் அல்கோ ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, டியூன் பண்ணுறதுக்கு, இன்னும் அக்யூரேசியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் ஆப் எஸ்எல் வந்து கொடுத்து பாயிண்ட்ஸு பர்சன்டேஜில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க தொடர்ந்து பேக் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னும் பெட்டராக வந்து உங்களால் டியூன் பண்ணி பெட்ரு ரிசல்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரையல் எஸ்எல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரையல் எஸ்எல் வந்து எனக்கு தேவையில்லை, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து ரீஎன்ட்ரி ஆன் டார்கெட் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன், 120 ரூபா போணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து டார்கெட் வந்து புக் ஆயிரும், ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுவேன். இப்போது சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா திரும்ப நம்ம அதை பை பண்ணலாம் இல்லையா,
அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீஎன்ட்ரி டார்கெட், அதாவது ஒன்ஸ் நமக்கு டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம திரும்பவும் நம்ம பொசிஷன் எடுக்கிறது, அதுதான் ரீஎன்ட்ரி டார்கெட். இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீஎன்ட்ரி ஆசப் அப்படின்னா இப்போது 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 120 ரூபா டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த 120 ரூபா ஹிட்டான டயத்தில் என்ன ப்ரீமியம் என்ன இருக்கோ அப்போயே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிட்டு சேம் என்ன ஆகும் அப்படின்னா 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், 20 பாயிண்ட் வந்து டார்கெட்டாகவும் போட்டுரும். அதுதான் ரீஎன்ட்ரி ஆசப். ரீஎன்ட்ரி ஆசப் இன்வெர்ஸ் அப்படின்னா இப்போது 100 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க, அது 120 ரூபா போயிடுச்சு, உங்களுக்கு டார்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. புக்கான டைமில் அது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப அந்த ப்ரீமியம் இருக்க இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக செல் பண்ணி விட்டுரும். இது என்னென்னா ரீஎன்ட்ரி இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரீ மொமெண்டம் இருக்குது, ரீ காஸ்ட் இருக்குது. ரீ காஸ்ட் அப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு உள்ள நம்ம பை பண்ணுறோம், 120 ரூபா போய் டார்கெட் வந்து புக் ஆயிடுச்சு, திரும்ப எப்போ 100 ரூபா வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் பை பண்ணோம், அது ரீஎன்ட்ரி காஸ்ட். ரீஎன்ட்ரி காஸ்ட்லேயே இன்வெர்ஸ் அப்படின்னா இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணுறோம், 120 ரூபா போய் டார்கெட் வந்து புக் ஆயிடுச்சு, திரும்ப அது 100 ரூபாய்க்கு வரும்போது பை பண்ணுறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும் அப்படின்னா செல் பண்ணிடும், ஷார்ட் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னா அது ரீஎன்ட்ரி காஸ்ட், இந்த ரீகாஸ்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரீஎன்ட்ரி டார்கெட். அடுத்து ரீஎன்ட்ரி ஸ்டாப் லாஸ். சேம் அதே போல தான். இங்கே டார்கெட் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ரீஎன்ட்ரி எடுப்போம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரீஎன்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த ரீஎன்ட்ரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். எத்தனை தடவை நீங்கள் ரீஎன்ட்ரி எடுக்கணும், 1 தடவையா 2 தடவையா 5 தடவையா 10 தடவையா அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை தடவை தேவையோ அதை வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நோ ரீஎன்ட்ரி ஆஃப்டர். இந்த ரீஎன்ட்ரி நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இத்தனை மணிக்கு மேலே நமக்கு ரீஎன்ட்ரி தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டைமை என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அத்தனை மணிக்கு மேலே அது ரீஎன்ட்ரி எடுக்காது. இங்கே கண்டிஷன்ஸில் இருக்கும், பட் இங்கே வந்து ரீஎன்ட்ரி எடுக்காது. ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து எது கூட சிங்க் ஆகும் அப்படின்னா இங்கே மேலே உள்ளதோட சிங்க் ஆகிக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சிம்பிள் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணுங்கள். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ நம்ம 100 ரூபா உள்ள 930க்கு வந்து 100 ரூபா உள்ள ப்ரீமியம். ஸோ நான் இங்கே க்ளோசஸ்ட் ப்ரீமியமில் 100 ரூபானே செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 100 ரூபா உள்ள ப்ரீமியமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பையிங்க்கு வந்து கால் வந்து பை பண்ண போகிறோம். சேம் இங்கே உள்ளதை அப்படியே நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷார்ட் ஷேடில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் செல்லிங் வந்து நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நான் செல்லுலேருந்து பைக்கு நான் வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போது 100 ரூபா உள்ள ப்ரீமியமை நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோடய தாட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பிளைண்டாக வந்து 930க்கு போயிட்டு அதை பை பண்ணாமல் இந்த 100 ரூபா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா இப்போ 100 ரூபா வந்து ப்ரீமியம் வந்து ஒரு 110 ரூபா போணுச்சுன்னு வச்சுக்கோன்னா அப்போது மார்க்கெட் வந்து அப் சைடில் போகுது, அதுக்கப்புறம் அந்த என்ட்ரி எடுக்கட்டும். மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போது மார்க்கெட் வந்து எந்த பக்கம் ட்ரெண்ட் ஆகுதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோடய ஸ்ட்ராட்டஜி அது பேஸ் பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கிடையாது, இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோசஸ்ட்டு ப்ரீமியம் போட்டு 100 ரூபா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 100 ரூபா ப்ரீமியம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சிம்பிள் மொமெண்டத்தில் 10 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ 930க்கு இந்த அல்கோ என்ன பண்ணும் அப்படின்னா க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 100 ரூபாய் எங்கே இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோம். இந்த 100 ரூபாய் எப்போ 110 போகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது பை பண்ணிடும். 100 ரூபாயில் பை பண்ணாது, 110 எப்போ போகுதோ அப்போ தான் பை பண்ணும். ஏன்னா 100 ரூபாய் உள்ள ப்ரீமியம் வந்து 110 போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் போயிட்டுருக்கு, அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லை மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 100 இருக்குது இல்லையா, இந்த 100 ரூபா 10 பாயிண்ட் மேலே போனால் பை பண்ண வைக்கலாம், இல்லை 10 பாயிண்ட் கீழே போனால் பை பண்ண வைக்கலாம். இந்த 10 அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு, இதை நீங்கள் 5 கூட வச்சுக்கலாம், இல்லை 2 கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம்.
ஓகேங்களா? ஸோ அது உங்களோட விருப்பம். உதாரணத்துக்கு நான் 10ன்னு சொன்னால் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக 10ன்னு சொல்லியிருக்கேன். 10 பாயிண்ட் மேலே போகிறதா வச்சுக்கலாம், 10 பாயிண்ட் கீழே போகிறதா வச்சுக்கலாம். இல்லை இந்த 100 இருக்கு இல்லையா, இதுலேருந்து 5% மேலே போணுச்சுன்னா நீ என்ட்ரி எடு. இல்லை 5% கீழே போனால் என்ட்ரி எடு, இல்லை 10% மேலே போனால் என்ட்ரி எடு, 10% கீழே போனால் என்ட்ரி எடுன்னு சொல்லலாம். ஆர் அண்டர்லைங்கோட பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டியில் வந்து இத்தனை பாயிண்ட்ஸ் மேலே போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ இந்த 100 ரூபா உள்ள ப்ரீமியம் வந்து நீ பை பண்ண அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஆர் பேங்க் நிஃப்டியில் இத்தனை பாயிண்ட்ஸு கீழே போணுச்சு அப்படின்னா இங்கே 100 ரூபா உள்ளத ப்ரீமியம் வந்து நீ பை பண்ண அப்படின்னு சொல்லலாம். ஆர் பேங்க் நிஃப்டி இத்தனை பர்சன்டேஜ் அண்டர்லைங் பர்சன்டேஜ், உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி வந்து 10% மேலே போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பை பண்ணுன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி 10% மேலே போகாது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 0.2 இல்லைனா 0.3 இந்த மாதிரி பர்சன்டேஜ் தான் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறோன்னு என்ன பண்ணலாம். அதே போல் அண்டர்லைங் பர்சன்டேஜ் பேங்க் நிஃப்டி இத்தனை பர்சன்டேஜ் கீழே போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ட்ரி எடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சிம்பிள் மொமெண்டம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து ரேஞ்சு பிரேக் அவுட். ரேஞ்சு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நிறையா பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ரேஞ்சு பிரேக் அவுட்டை எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போது மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா 9:30லேருந்து 10:30 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து 9:45 வச்சுக்கலாம், இல்லை 12 o'clock உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு. அதாவது நீங்கள் எந்த ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆனால் ட்ரேட் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ரேஞ்சை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஹையை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இதை வந்து நீ பை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஏன்னா மார்க்கெட் 9:30க்கு ஓப்பன் ஆகுது, 10:30 வரையும் அது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். 9:30லேருந்து 10:30 இந்த பெட்வீனோட ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோம், இந்த பெட்வீனோட லோவை நோட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இந்த கேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுனால ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா நீ என்ட்ரி எடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ப்ரீமியம் 100 ரூபா கிட்ட உள்ள ப்ரீமியம் அதை நோட் பண்ணும். ஓகேங்களா? இதே அண்டர்லைங்கை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 9:30லேருந்து 10:30க்குள்ளே இருக்கிற ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கோம். ஹை பிரேக் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் எங்கே 100 ரூபா உள்ள ப்ரீமியம் இருக்கோ அதை வந்து பை பண்ணி வச்சிடும். ஸோ அது வந்து அண்டர்லைங். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அண்டர்லைங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 100 ரூபா உள்ள ப்ரீமியம் எங்கே இருக்குன்னு அது 9:30க்கு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த 100 ரூபா உள்ள ப்ரீமியம் வந்து 9:30 to 10:30 வந்து ஒரு ஹை ஒரு லோ போயிருக்கும். அதை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது ரேஞ்ச் பிரேக் அவுட். நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்னிங் வந்து இந்த 9:30 to 10:30 இல்லை அப்படின்னா 9:45 to 10:30 இல்லை 9:15 to 10 o'clock இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆகும்போது நிறையா பேர் என்ட்ரி எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா மேனுவலாக ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதற்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் ஆச்சு அப்படின்னா பை பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது. தேவைப்பட்ட அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காலில் வந்து ஒரு வீக்லி வந்து கான்ட்ராக்ட் க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 100 வந்து பை பண்ணிட்டோம். சேம் அதை நான் ஒரு காப்பி பண்ணிவிட்டு புட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் இது இங்கே வந்துடும். இங்கே இது 2வது லெக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு காலுக்கு பதில் ஒரு புட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் லெக்கு கொடுத்தீங்கனாலும் ஆட் லெக் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை லெக்கு தேவையோ நீங்கள் அத்தனை லெக்கு வந்து கண்டினியூவாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இங்கே மேலே கொடுத்து ஆட் லெக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அந்த பாட்டும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேங்களா? நான் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 லெக் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹோல் செட்டப்பை தான் பார்த்தீங்க அப்படின்னா லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லெக் 1, இது லெக் 2. ஃபஸ்ட்டு லெக்கில் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம், 2வது லெக் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். இதெல்லாம் 9:30க்கு வந்து எங்கே 100 ரூபா ப்ரீமியம் கம்மியாக இருக்கோ, எங்கே 100 ரூபா ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் உள்ள கால் ஆப்ஷனை பை பண்ணோம். எங்கே 100 ரூபா ப்ரீமியம் இருக்கோ அங்கே உள்ள புட் ஆப்ஷனை வந்து ஒன்று பை பண்ணோம். அதுக்கு டார்கெட் வந்து 20 பாயிண்ட்டும் ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது 1:2 ரேஷியோவில். இதுதான் என்னோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு லெக்குக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் ஸ்டாப் லாஸும் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஓவரால் என்ன ஸ்டாப் லாஸ் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு என்னால் வந்து 200 ரூபாய் இல்லை 500 ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து லாஸ் பண்ண நான் விரும்பலை அப்படின்னா இந்த ஹோல் லெக்கு
நீங்கள் வந்து ஒரு 10 லெக்கு க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹோல் லெக்குக்கு ஒரு 500 ரூபாய். அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இது ஒரு லெக்கு ப்ராஃபிட் வரும், ஒரு லெக்கு லாஸ் வரும், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது எப்போ வந்து உங்களோட ஓவரால் லாஸ் எம்டிஎம் லாஸ் 500 ரூபாய் கிராஸ் ஆகுதோ அப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அது ஸ்கொயர் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓவரால் ஸ்டாப் லாஸ். அதே போல் ஓவராலாக டார்கெட்டும் கொடுத்துக்கலாம். இப்போது எனக்கு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 5000 ரூபாய் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருந்தால் போதும் அப்படின்னா எப்போ 5000 ரூபாய் ப்ராஃபிட் வருதோ அப்போ வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வந்து ஓவராலாக உங்களோட எல்லா லெக்குக்கும் ஓவராலாகவும் ஸ்டாப் லாஸ் போடலாம். ஆல்ரெடி நீங்கள் இண்டிவிஜுவல் லெக்குக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, அது இல்லாமல் உங்களோட ஓவரால் சிஸ்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட முடியும், ஓவராலாக சிஸ்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து போட முடியும். ஓகேங்களா? இந்த ஓவரால் ரீஎன்ட்ரி அப்படின்னா இதை நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் ஒரு டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஓவரால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா திரும்ப அகெயின் வந்து என்னென்னா ரீஎன்ட்ரி வந்து எடுக்கும். அதே போல் ஓவரால் ரீஎன்ட்ரி ஆன் டார்கெட் அப்படின்னா இப்போ வந்து ஓவரால் டார்கெட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவரால் இப்போ 5000 ரூபா டார்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓவரால் டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா திரும்ப அகெயின் வந்து என்னென்னா ரீஎன்ட்ரி எடுக்கும். அதுக்கடுத்து ட்ரையலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ப்ராஃபிட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு. இதுக்கு சேம் பார்த்தீங்க அப்படின்னா லாக் அண்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து ஒரு 3000 ரீச் ஆகுது அப்படின்னா எனக்கு என்னென்னா 1000 ரூபா ப்ராஃபிட்டை வந்து லாக் பண்ணி வச்சிரு, எனக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்து எனக்கு லாக் பண்ணி வச்சிரு அப்படின்னு லாக் அண்ட் ட்ரையலில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னா லாக் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாக் அண்ட் ட்ரையல் பண்ணலாம். ஆர் ஓவராலாக ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஓவராலாக சிஸ்டத்துக்கும் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் எம்டிஎம்க்கு போட்டுக்கலாம். ப்ராஃபிட் வந்து 3000 ரூபா ரீச் ஆச்சு அப்படின்னா எனக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்து லாக் பண்ணிடு. எப்போல்லாம் 3000 இப்போ 3000 ரீச் ஆகும்போது 1000 ரூபா லாக் பண்ணிடும், 6000 ரூபா ரீச் ஆகும்போது 2000 ரூபா லாக் பண்ணிடும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபா ப்ராஃபிட் ஆகும். அதாவது திரும்ப மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக போகும்போது லாஸ்க்கு போக மாட்டீங்க, மினிமம் ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டை லாக் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளால் அல்கோவில் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை டியூன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து உங்களால் பேக் டெஸ்ட் பண்ண முடியும். நான் 2018 நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன், இன்றைக்கி வரையும் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பேக் டெஸ்ட்டுன்னு கீழே க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேக் டெஸ்டிங் ரிசல்ட் எல்லாமே ஷோ ஆகும். கீழே ரிசல்ட் அப்படின்னு இருக்குது, ஆல் டேஸ் அப்படின்னு இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவ் P&L. இது ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜி கிடையாது, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து குமுலேட்டிங் P&L, உங்களுக்கு எவ்வளோ ஓவராலாக P&L கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது. இது அண்டர்லைங்கோட வேல்யூ, பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து இங்கே ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க ட்ராடவுன். ஸோ இது வந்து ட்ராடவுன் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, வருஷத்தோட கடைசியாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இது ஆக்சுவலி இது எல்லாமே லாஸ் தான் ஷோ ஆகுது. நீங்கள் நல்ல ப்ராஃபிட் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இதை நான் பை பண்ணியிருக்கேன் இல்லையா, இது அப்படியே செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா பையிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ் இது இருக்கும். இந்த கண்டிஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகாது. ஸோ இப்போ செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், குமுலேட்டிங் P&L பார்த்தீங்களா ப்ராஃபிட்டில் இருக்குது. இது வந்து அண்டர்லைங் வேல்யூ, பேங்க் நிஃப்டியோட வேல்யூ. இது ட்ராடவுன். இங்கே பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் த மந்த் வந்து க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் டே வைஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா நாளும் ரன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும். இல்லை நான் இதை வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி மட்டும்தான் நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா தேர்ஸ்டே மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டே மட்டும் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ எல்லா நாளுமே ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ராடவுன் மேலே உள்ளது. மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து எப்போ ரீச் ஆகிருக்கு, எந்த டேட்டில் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது. இது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம போடுறோம், ஸ்ட்ராடல் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ராடலே பாருங்கள் ஒரு 1:2 ரேஷியோவில் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் பண்ணுறேன், அதாவது செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஓவரால் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் மேக்ஸிமம் ட்ராடவுன் எவ்வளோ இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த மந்த் பாருங்கள் க்ரீனில் இருக்குது. நான் ஒரு லாட் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் 2 லாட் போட்டிங்கன்னா இன்னும் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 லாட் நம்ம போடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம ஒரு
ஸ்டடி பர்பஸ்க்காக தானே பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பேக் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 5 லாட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ இன்னும் ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து இன்னும் நமக்கு அதிகமான வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் அது எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எவ்வளோ ட்ரா டவுன் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக 2018லேருந்து இன்னைய டேட் வரையும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,32,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 1452 ட்ரேடு எடுத்திருப்பீங்க. ஆவரேஜாக இப்போ ட்ரேடுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 228 ரூபா. இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் பர்சன்டேஜ் 42, லாஸ் பர்சன்டேஜ் 57. ஆவரேஜாக வின்னிங் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 1383 ரூபா ப்ராஃபிட் வருது. ஆவரேஜ் லூசிங் ட்ரேடில் வந்து 639 ரூபா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பெர் ட்ரேடுக்கு வந்து 1806 ரூபா. மேக்ஸிமம் லாஸ் சிங்கிள் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 2362. மேக்ஸிமம் ட்ராடவுனே பார்த்தீங்க அப்படின்னா 13,278. ஸோ மேக்ஸிமம் ட்ராடவுன் டியூரேஷன் எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்பெண்டன்சிவ் ரேஷியோ, ரிஸ்க் டு ரிவார்டு ரேஷியோ, ரிட்டர்ன் டு மேக்ஸிமம் வின்னிங் ஸ்டேக், லூசிங் ஸ்டேக், இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்னிப்பியாக ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, நான் க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணேன், ஸோ அதோட ரிசல்ட் எல்லாமே இப்படி ஷோ ஆகுது, இது ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் ட்ரேட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேற்று இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 ரூபா வந்து லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ எப்போ டெய்லி என்னென்ன ட்ரேட் எடுத்துச்சு அப்படிங்கிறத டே வைஸும் உங்களால் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் சேவ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ஒரு நேம் வைக்கலாம். என்ன நேம் வைக்கலாம்? லியோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ லியோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சேவ் ஆயிரும். இப்போ சேவ் ஆன ஸ்ட்ராட்டஜியை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இங்கே சைடில் பாருங்கள் சேவ்டு ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு இல்லையா, இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்டு பாருங்கள் லியோ ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு இல்லையா. நான் நிறையா ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறதுனால எனக்கு ஷோ ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஷோ ஆகும் லியோ ஸ்ட்ராட்டஜி. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஓவராலாக நீங்கள் கண்டிஷன்ஸு, அதோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் மேலே லியோ ஸ்ட்ராட்டஜின்னு வந்துருச்சு, அதோட கண்டிஷன்ஸு, பேக் டெஸ்ட் ரிசல்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த அல்கோ டெஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி நம்மளால் பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் மணியில் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இங்கே வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லியோ ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நேமில் போய்ட்டு லியோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த வருது பாருங்கள் லியோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரியல் மணியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக பேப்பர் ட்ரேடிங் வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு 1 மந்த்து 2 மந்த்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் மணி உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போட்டு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டையும் இந்த அல்கோ டெஸ்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ரியல் அல்கோ ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பேப்பர் ட்ரேடிங்கை தான் இங்கே அல்கோ பிளாட்ஃபார்மில் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறீங்க, அல்கோவில் க்ரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. பேக் டெஸ்டிங் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நீங்கள் ப்ரோக்கரை கனெக்ட் பண்ணி ரியல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்மைக்குமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரியல் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத
அப்படிங்கிறத விர்ச்சுவல் மணில உங்களால ட்ரேட் பண்ண முடியும். அதை தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் நீங்க பண்றது மூலியமா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டும் உண்மைக்குமே ரியல் ட்ரேடிங்ல கிடைக்கிறவங்களுக்கு ரிசல்ட்டும் மேட்ச் ஆகுதா, எவ்வளவு ஸ்லிப்பேஜஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணலாம். நீங்க லைவ் அல்கோ ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை ஃபார்வர்ட் டெஸ்டிங் ஒரு 1 or 2 months ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க அந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் ரன் பண்ற காலத்துல ஸ்ட்ராட்டஜில யாராவது எரர் இருந்தது அப்படின்னா அதை நீங்க டியூன் பண்ணிக்கலாம் பிஃபோர் அல்கோ ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடியே. அப்போ ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்ல ரியல் மணில ட்ரேட் பண்றதுக்கு பதிலா லைவ் மார்க்கெட்ல விர்ச்சுவல் மணில நீங்க ட்ரேட் பண்றத தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் எப்படி நம்மள அல்கோ பிளாட்ஃபார்ம்ல பண்றது அப்படிங்கறத லைவா இப்ப நம்ம பார்க்கலாம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அல்கோ பிளாட்ஃபார்ம் லாகின் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இந்த பிளாட்ஃபார்ம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆப்ஷனாக ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆர் இங்கே ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா லெஃப்ட் சைடில், அதுக்கு கீழே 2வது ஆப்ஷனாக ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இதற்கு முன்னாடி அதாவது பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் லியோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பேர் வச்சுருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகான்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா, நம்ம லியோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபார்வர்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட லிஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லியோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள் லியோ ஸ்ட்ராட்டஜி ஷோ ஆகுதா, இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இப்போது ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் இந்த எடிட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதுதான் நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இது வீக் டேஸ் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்னென்ன நாளில் நீங்கள் ரன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குது. நம்ம எல்லா நாளுமே அப்படின்னு நம்ம போட்டுட்டு செட்டப் வீக் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்டேட் எக்ஸிக்யூஷன் செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த லியோ ஸ்ட்ராட்டஜி எல்லா நாளும் ரன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இல்லை நான் வந்து ஒரு சில நாள் தான் ரன் பண்ணணும், ஒன்லி எக்ஸ்பிரிக்கு மட்டும்தான் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரிக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பிஃபோர் இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிடையாது. இது சேம் லைவ் மார்க்கெட்டில் விர்ச்சுவல் மணியில் ரன் ஆகிறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 1 monthக்கு வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கிரெடிட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த கிரெடிட்ஸ் பை பண்ணுறதுக்கு மேலே இந்த ப்ரைஸிங் இருக்குது இல்லையா, ப்ரைஸிங்கில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் பிளான் வந்து பை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதிகமாக வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கிரியேட் பண்ணுவேன், நான் கிரியேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உண்மைக்குமே லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் சம் ஆஃபர்ஸ் எல்லாமே போடுவாங்க. அந்த ஆஃபர்ஸ் வரும்போது நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நான் இன்டிமேட் பண்ணுறேன். பேசிக்காக இப்போ எங்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டார்டர் பிளான் இருக்கு இல்லையா, இதை பை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை 1 monthக்கு நீங்கள் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 50 கிரெடிட்ஸ் வந்து தேவைப்படும். இங்கே கீழே அவங்களே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து பெர் டே பார்த்தீங்க அப்படின்னா 50 கிரெடிட்ஸ் வந்து தேவைப்படும். வேலிடிட்டி வந்து 28 days. ஓகேங்களா, உங்களுக்கு கிரெடிட்ஸ் தேவை. கிரெடிட்ஸ் பைய பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட் இருக்கும், அதில் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கொடுங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனர் உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இது வழியாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து இந்த கூகுள் பே இருக்கு இல்லையா, உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட்ஸ் வந்து பை பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் செக்ஷனில் ஷோ ஆகும். ஃபார்வர்ட் டெஸ்ட்டில் மேலே கிரெடிட் செக்ஷனில் ஷோ ஆகும். ஆல்ரெடி எங்கிட்ட நிறையா கிரெடிட்ஸ் வந்து இருக்குது. நான் அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்லி கிரெடிட்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும். அதுக்கு மேலே உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படின்னு இருக்கும்.
அதில் பை எ பிளான் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸிங்கில் போயிட்டு கிரெடிட்ஸை வந்து பை பண்ணிடணும். கிரெடிட்ஸை பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் பிளானுக்கு வாங்க. இங்கே பாருங்கள் லைவ் எக்ஸிக்யூஷன் ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, கீழே வந்து டோட்டல் கிரெடிட்ஸ் ரெக்யூர்டு 0 அப்படின்ற இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ கிரெடிட்ஸ் வந்து பை பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 மந்த்துக்கு வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ண போகிறேன். அதனால இந்த இடத்துல எத்தனை ஸ்ட்ராட்டஜி, நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எனக்கு தேவை. அப்போ நான் 1ன்னு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா 50 கிரெடிட்ஸ் வந்து என்னோட நான் பை பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து டெபிட் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி, ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் 5 ஸ்ட்ராட்டஜியுமே ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைன் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 250 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எனபிள்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 ஸ்ட்ராட்டஜியை இன்னையிலேருந்து, நீங்கள் இன்றைக்கி இதை எனபிள் பண்ண அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 நாள் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு நான் லியோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 1 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனபிள்னு கொடுத்தேன் அப்படின்னா யூட்டிலைஸ் 50 கிரெடிட்ஸ் நியூ பிளான் அடாப்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அப்போது இந்த இடத்துல ஃபார்வர்ட் டெஸ்ட் லிமிட் அப்படிங்கிற இடத்துல ஒன்று வரும். இன்னையிலேருந்து 28 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த எக்ஸிக்யூஷன் பிளான் செட்டிங்ஸை வந்து கன்ஃபார்ம் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனபிள் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக கிரெடிட்ஸ் வந்து போகும். இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி, இந்த லியோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா, லியோ ஸ்ட்ராட்டஜிக்கு நேராக ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஃபார் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஷோ ஆகும். இங்கே மேலே பாருங்கள் டெப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அதுக்கு என்ட்ரி கிடைக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் வந்து பண்ணும். அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே மேலே டோட்டல் எம்டிஎம்மில் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாவது ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சதுக்கப்புறம் வந்து லைவ் அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் டெஸ்டிங்கும் லைவ் அல்கோ ட்ரேடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம். லைவ் அல்கோ ட்ரேடிங்கில் உங்களோட அமௌண்ட்டை புரோக்கர் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணுவீங்க. ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மணியில் ட்ரேட் பண்ணுவீங்க. ரெண்டுமே லைவ் மார்க்கெட்டில் தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கும். லைவ் மார்க்கெட்டில் என்ன உங்களுக்கு P&L இருக்குமோ ரியல் மார்க்கெட்டில் சேம் P&L தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங்லேயும் உங்களுக்கு ஷோ ஆகும், லைவ் ட்ரேட்லேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். பொதுவாக மக்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மந்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம அல்கோ லாகின் பண்ணி செட்டப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லாக அது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட புரோக்கர் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் லைவுக்கு கொண்டு போகிறீங்களோ அது எல்லாமே நம்ம செட்டப் பண்ணணும். இதை வந்து நீங்கள் தினமுமே பண்ணணும். நீங்க ஒரு நாள் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அல்கோ வந்து ரன் ஆகாது. இது எல்லாமே மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி பண்ணணும். அதாவது 8:45 9:15 இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாமே நம்ம தினமும் கம்ப்ளீட் பண்ணாதான் அன்னைக்கு அல்கோ ட்ரேடிங் ரன் ஆகும். ஓகே, இந்த செட்டப்லாம் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத லைவா இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா 8:46. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட செட்டப் லாகின்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போது நம்ம 8:45 9:15 இந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் பண்ணணும். நீங்கள் 8:45 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் செட்டப் பண்ண முடியாது. 8:30 உங்களோட புரோக்கரை லாகின் பண்ண முடியும், பட் ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ண முடியாது. 8:45 அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் 8:45 9:15 என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட புரோக்கரையும் லாகின் பண்ணிடுங்க, ஸ்ட்ராட்டஜி செட்டப்பும் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போது டைம் வந்து 8:46. இப்போ நம்ம புரோக்கரை லாகினும் பண்ண முடியும், செட்டப்பும் பண்ண முடியும். இப்போ நம்மளோட அல்கோ பிளாட்ஃபார்ம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இங்கே கனெக்டட் புரோக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன புரோக்கர்ஸ் எல்லாம் இந்த அல்கோ வெப்சைட்டோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கரோட லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகுது. நீங்கள் எந்த புரோக்கரில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் மணியை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கரில் தான் அல்கோ வந்து நீங்கள் செட்டப் பண்ணி ரன் பண்ண விடுவீங்க. ஸோ அந்த புரோக்கரை லாகின் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு நான் இந்த புரோக்கரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே லிஸ்டட் புரோக்கர் எல்லாமே வரும். இங்கே லாகின் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த புரோக்கருக்கான பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேட்டரில் ஒரு 6 டிஜிட்டுக்கு ஓடிபி இருக்கும். அதை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை பார்த்து நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே லாகின் வித் ஃபின்வேசியான்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? புரோக்கரை லாகின் பண்ணணும். ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். இது ஒரு புரோக்கர் தான் லாகின் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் மல்டிபிள் புரோக்கர் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் புரோக்கரையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ஜீரோதாவில் ரன் பண்ணுறேன். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ஏஞ்சல் ஒனில் ரன் பண்ணுறேன் அப்படின்னான்னு கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து என்னோடய பிரதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், என்னோடய மதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், ஃபாதர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட புரோக்கரையும் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு இந்த அல்கோ டெஸ்ட்லேருந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு புரோக்கர் தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மல்டிபிள் புரோக்கர்ஸையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது 8:45லேருந்து 9:15க்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ட்ரேட். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் லைவுக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எடிட் எக்ஸிக்யூஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கங்க. இங்கே மேலே குவான்டிட்டி மல்டிப்ளேயர் அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு லாட் போட போகிறீங்களா இல்லை 2 லாட் போட போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெக் வைஸ் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு தடவை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு என்ன லெக் வைஸ் செட்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆர்டர் டைப் இருக்குது இல்லையா, ஆர்டர் டைப் எல்லாமே லிமிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ ஸ்லிப்பேஜஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும். மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா ஸ்லிப்பேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த என்ட்ரி ஆர்டர் டைப் அப்படிங்கிறது லிமிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. டிஃபால்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கும். அந்த குவான்டிட்டி மல்டிப்ளேயர் அப்படிங்கிறது எத்தனை லாட்ஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறது. ஒரு லாட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். 2 லாட்ஸ் அப்படின்னா 2 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்டிபி பேஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:16. ஸோ ஓகே, இது எல்லாமே. ஸோ அதே போல் என்னென்னைக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ நான் எல்லா நாளுமே கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எடிட் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன ப்ரோக்கரில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் லாகின் பண்ண ப்ரோக்கர் லிஸ்ட் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இப்போ நான் ஒரு ப்ரோக்கர் லாகின் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு ப்ரோக்கர் மட்டும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஃபார் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு க்ரீன் கலரில் இங்கே வரும். இப்போது மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜிஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ரன்னிங் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து சிக்னல் கிடைச்சோன்னே என்ட்ரி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு எடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக பிஎன்எல் எல்லாமே ஷோ ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸை வந்து அது புக் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அல்கோ செட்டப் வந்து பண்ணணும். இந்த ப்ராசஸை நீங்கள் தினமும் பண்ணணும். இது ஒரு நாள் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா ஹோல் மந்த் வந்து ரன் ஆகாது. தினமும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8:45லேருந்து 9:15க்குள்ளே உங்களோட ப்ரோக்கர் லாகின் பண்ணணும். ப்ரோக்கர் லாகின் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் லைவுக்கு கொண்டு போகிறீங்க, ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா அது ஆல்கோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிக்கும். அதாவது ஸ்டாப் லாஸ், டார்கெட் அது எல்லாமே ரன் ஆகிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டில் எவ்வளோ பிஎன்எல் போகுது, டோட்டல் எம்டிஎம் எவ்வளோ போகுது, நீங்கள் மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்கர்ஸ்லையும் எவ்வளோ பிஎன்எல் இருக்குது, எம்டிஎம் வந்து எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு
இருக்குது, அதாவது கிராஃப் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி மேலே கீழே போயிருக்கு அப்படிங்கிற அந்த MTM கிராஃபை இங்கே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு, ட்ரிகர் டைம் எவ்வளோ, எல்லாமே ரிப்போர்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ நான் ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி லைவில் ரன் ஆகும்போது இது எப்படி எடுத்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2:30 கிட்ட இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் லைவில் பார்க்கலாம், லைவில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத கீழே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ட்ரேட் இன்றைக்கி எடுத்திருக்கு. இன்றைக்கி புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி ட்ரிகர் ஆகிருக்கு. ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ மார்ஜின் பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடியும். இப்போ நம்மளோட ப்ரோக்கர் லாகின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் P&L இங்கே என்ன ரன் ஆகுதோ அதே P&L பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரோக்கர் லாகின்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். லைவாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைவ் அல்கோ செட்டப் வந்து நம்மளால் பண்ணணும். ஒன்ஸ் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் ஆர்டர்ஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆல்ரெடி ஓப்பன் ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரன் ஆனதுக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி போட்டிருக்கு. கால் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் வந்து பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இன்கேஸ் கால் சைடும் ட்ரிகர் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கால் சைடுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அது போட்டிருக்கும். ஸோ அது வந்து ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் பெண்டிங்கில் இருக்கும். ட்ரேட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொசிஷன்ஸில் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இங்கேயோட P&L இங்கே என்ன ஷோ ஆகுதோ சேம் P&L பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அல்கோலையும் ஷோ ஆகும். நீங்கள் ப்ரோக்கர் லாகினும் பண்ணி பார்க்கலாம், இல்லை நான் வந்து இங்கே அல்கோலையும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அல்கோலையும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ரன்னிங் லெக்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இங்கே என்ட்ரி டைம் என்ன, எத்தனை மணிக்கு வந்து என்ட்ராயிருக்கு, ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரோக்கரில் தான் போய் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கேருந்தும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரையும் ரன் ஆகட்டும், இல்லை டார்கெட் ஹிட் ஆகிற வரையும் ரன் ஆகட்டும்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே MTM கிராஃப் இருக்கும். அந்த MTM கிராஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் P&L எப்படி ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த லெக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆனதுலேருந்து லாஸில் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 o'clock அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து லைவ். நீங்கள் வந்து ஒன்ஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த MTM கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆனதுலேருந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆணுச்சா இல்லை லாஸில் போணுச்சா, எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களோட அனலைஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் P&L ரன் ஆகும். மினிமம் MTM அப்படிங்கிறது உங்களோட மேக்ஸிமம் லாஸ் இன்றைக்கி எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறான்னு தான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அல்கோ டெஸ்ட்டில் வந்து நம்ம லைவ் எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8:45லேருந்து 9:15க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்கர் லாகின் பண்ணணும். அன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட் டவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ப்ரோக்கரில் மட்டும் லாகின் பண்ணி P&L எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை வந்து அல்கோ டெஸ்ட் லாகின் பண்ணி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு மானிட்டர் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் முடிகிறதுக்கு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா ஆர்டரும் ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆர்டர் ஸ்கொயர் ஆஃப் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ப்ரோக்கர் சைட்லேருந்தும் பண்ணலாம், அதாவது ப்ரோக்கர் லாகின் வழியாகவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் அல்கோ டெஸ்ட்லேயும் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் அல்கோ டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த அல்கோ பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இங்கே ஷோ ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 3வது ஆப்ஷனாக போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். இங்கே மேலே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜிஸோட லிஸ்ட்டும் இங்கே ஷோ ஆகும். ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரும்பாலான பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், 2-3 ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 2-3 ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணுறது பேர் தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும், டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், சில பேர் ஸ்டாடல், ஸ்ட்ராங்கிள், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இந்த பாண்டா 1, பாண்டா 2, பாண்டா 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாண்டா டைப் கொடுத்துக்கலாம், 2024 நியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கீழே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜிஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆயிரும். போர்ட்ஃபோலியோ சேவ்டு நீங்கள் மேலே வந்துருச்சா? ஸோ பாண்டா 2024 நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எதற்காக நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், பேக் டெஸ்டிங் ரிசல்ட் கிடச்சிருக்கும். பட் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தனித்தனியாக பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு 5000 ட்ரா டவுன் வருது அப்படின்னா 3 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ ட்ரா டவுன் வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம 3 ஸ்ட்ராட்டஜி தான் லைவாக அட் த சேம் டைம் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தனியாக பேக் டெஸ்ட் பண்ணி லைவுக்கு கொண்டு போகக்கூடாது. நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லைவில் ஒரு நாளைக்கு டெப்ளாய் பண்ணுறீங்களோ அதை போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ பேக் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரா டவுன் வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணலாம். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். நான் 2020 நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னை வரையும் நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ரன் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு மினிட் டைம் எடுத்துக்கும். 1 மினிட் டைம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்டும் ஷோ ஆகும். மொத்தம் இந்த 3 ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்டும் அக்குமுலேட் ஆகிட்டு ஒரு பேக் டெஸ்டிங் ரிசல்ட் ஷோ ஆகும். அப்போது நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தனியாக ரன் பண்ணும் போது உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ட்ரா டவுன் வருது. அப்போது 3 ஸ்ட்ராட்டஜி நம்ம சேர்த்து நம்ம ரன் பண்ணும் போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ ட்ரா டவுன் வருது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட டோட்டலாக 3 ஸ்ட்ராட்டஜியோட P&L எல்லாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது பாண்டா 1 ஸ்ட்ராட்டஜி. ஸோ பாண்டா 1 ஸ்ட்ராட்டஜி 1.57 லேக் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பாண்டா 2 பார்த்தீங்க அப்படின்னா 1.45 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பாண்டா 3 வந்து 92,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து நம்ம ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3,95,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் தனியாகவும் பார்க்கலாம், இது அக்ரிகேட் ஆகியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க 3 ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணிங்க அப்படின்னா இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், 15,000 வரையும் ட்ரா டவுன் கொடுத்துருக்கு, இது 9,000 ட்ரா டவுன் கொடுத்துருக்கு, இது 7,000 ட்ரா டவுன் கொடுத்துருக்கு, மேக்ஸிமம் ட்ரா டவுன். ஸோ இது 3ஐயும் நம்ம அக்ரிகேட் பண்ணி ஒன்றா ரன் பண்ணோம் அப்படின்னா வெறும் 17,000 தான் ட்ரா டவுன் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி அல்கோவில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் பேக் டெஸ்ட் பண்ணி இந்த அக்ரிகேட்டில் வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது, இதில் எவ்வளோ ட்ரா டவுன் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ஓகே, இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இந்த லைவ் ட்ரேட் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே மார்னிங் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு இருக்கும், பக்கத்தில் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண வச்சுக்க போர்ட்ஃபோலியோ இங்கே ஷோ ஆகுது. இங்கே பாருங்கள், பாண்டா 2024 நியூன்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது லைவ் ட்ரேடுக்கு. சேம் ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் நீங்கள் அது இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு 1 month 2 month ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, சேம் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது இல்லையா, போர்ட்ஃபோலியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அதை ஆக்டிவேட் மார்னிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரன் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து பேப்பர் ட்ரேடிங். இந்த லைவ் ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட புரோக்கரை கனெக்ட் பண்ணி ரியல் மணியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கை பற்றி மக்களுக்கு ஃப்ரீயாக டீச் பண்ணுறது தான். நம்ம எந்த விதமான பெய்டு கோர்ஸோ பெய்டு கிளாஸோ நம்ம கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக டீச் பண்ணுறோம் மக்களுக்காக. ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறையா பேர் நம்மளோட வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.